ஓகே, இந்த பிஎம்சி கோர்ஸோட 3வது நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தாச்சு. எல்லாம் ரெடி. இங்கிட்டு சன்ரைஸ் வர சன் வர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 1 by 1 தயாராகலாம். பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாய்ஸ் எல்லாம் தயாராகிட்டாங்க. எல்லாம் நேற்று 2 நாள் யாருமே பெருசாக வேகம் காட்டில் தயாராகிறதில்ல. இன்றைக்கி ட்ரெக்கிங்னோடனே எல்லாம் செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த பையன் எப்பயுமே ஜம்முன்னு சேர் போட்டு உட்காந்துருவார். ஓகே, எல்லாம் தயாராகிட்டாங்க, நிற்கிறாங்க. இனிமேல் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அவரும். ஓகே, நம்ம போகலாம். இந்த பையன் தான் அங்கே இருக்கிற சந்தானம். எல்லாத்தையும் ஃபன் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சாப் கலர் பையன் இந்த ஆரம்பிச்சிட்டான். காலையில் சாப்பாடு ரெடி. ஆல்ரெடி ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டேன். அடுத்து ஒரு டீ, மீன் மக்கர், பொரி சாப்பிட்டுட்டு இதை தான் நீ பேக் பண்ணிட்டு ட்ரெக்கிங் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு சோறு கட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் கொடுத்தாங்க. கொஞ்சம் புளியோதரை மாதிரி, முட்டைக்கோஸ் இது மாதிரி இருக்குது. நீ நம்மளுக்கு நீ ஒரு 26 நாளைக்கு ஓரியாவும் இந்த மாதம் தான். நீ ஓரியோ பிஸ்கட் மாசா இனி பூரா இதுதான் நமக்கு நடக்கும்போது. வாங்கிட்டு கிளம்பலாம். எல்லாம் தயாராகிட்டாங்க. பரவாயில்ல, இங்கே தான் கீழே போகிறோம். இவங்க எவரெஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சப்மிட்டர் தான். ஒரு பெரிய பெரிய மலைகளுக்கு எந்த பொண்ணு பெரியா ஃபஸ்ட்டு எங்களோட வந்துச்சு. ग्रुप में सेंड कर ले ब्रो. या वेलकम. I like Tata idli. निमास की जय. या निमास की जय. भारत माता की जय. Okay, almost done I think. நம்ம தான் ஃபோட்டோகிராஃபர் சொல்லி ஏமாற்றி முன்னாடி நின்றோம். நீ போகிற, நீ முன்னாடி போட்டி தான். ஓகே, அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி இந்த உன் வேலையை வேகமாக முன்னாடி போகிற வேலையை பண்ணாத அப்படின்னு சொன்னார். ஆனால் அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கூட்டத்தில் நடக்கிறது வெறுப்பாக இருக்குது. அங்கே குண்டை கச்சன்னு. அதனால் போங்கடா அப்படின்ட்டு முன்னாடி வந்தேன். இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட சொன்னேன், முன்னாடி போவானு ஃபோட்டோ எடுக்க தெரியுமாண்ணே, நல்லா எடுப்பேன் அப்படின்னு. சரி, முன்னாடி போய் ஃபோட்டோ எடுத்து அப்புறம் ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முன்னாடி ஓடியாந்துட்டேன். ஓகே, பட் என் பிரதர் பார்த்தா ஒரு அண்ணன், அவர் பார்த்தா என்னை திட்டுவார். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா, இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட பேசு, அப்படி இப்படி ரூட்டை கொடு அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்ம காய்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வழக்கம் போல் முன்னாடி வந்துட்டேன். நேற்று தான் அண்ணன் சொன்னார், சரி கேட்கல. இது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்னா, அன்றைக்கி நம்ம சங்டி வேலியில் கேம்ப் பீச் பண்ணி தூங்கினோம்ல, அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். இதில் தான் நான் நடந்து வந்தேன் அன்றைக்கி. திருப்பி இதே ரோட்டில் நடந்து திருப்பி போய்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா ஃபன்னாக இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அங்கே கசன்ட்டு தான் எனக்கு உள்ள லைனில் நடக்கும்போது இடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இருந்துச்சு. அதாவது அப்புறம் லைனில் வேறு நடந்தானுங்க. லைனை விட்டு ஓடியாந்துட்டேன். இப்போ நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் இருந்த தரடா நான் என் காதில் விழுவேன். அதனால தூரமாக வந்துட்டேன். ஓகே, நல்ல ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்தான். நம்மளை மறைச்சி தண்ணி குடி அதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லி நம்மளை களைப்படைய வைக்கிறானுங்க. எல்லோரும் படுத்துட்டானுங்க. ஓகே, ரோட்லேருந்து லைட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. சார் ஒருத்தர் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறாரு. ஐயா, ஐ ஹாவ் லிட்டில் பிட். ஓகே, இப்போ நம்ம கடைசியில் நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரே தான் கூட்டமாக போகிறானுங்க. நம்மளை விட திறமையானவனுங்க நிறையா பேர் இருக்கானுங்க. அதனால் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதனால் பின்னாடி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நடந்து போகலாம். ஜாலியாக இருக்குது. ஓகே, மலை மேலே அற்புதமாக இருக்குது. ரைஸ் ஃபீல்டாக என்னன்னு தெரியல, ஏதோ மாதிரி இருக்குது. நம்ம இந்த மலைக்கு மேலே தான் அப்படியே போனோம். நம்ம இந்த வேலி தான் நினைக்கிறேன். இந்த வேலியில் அந்த சைடு தான் போய் சக்தி வேலி அங்கிட்ட. இது நம்ம நடந்து வந்த வழி. ஓகே, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்.
இது ரெஸ்ட் பாயிண்ட். எல்லோரும் வந்து உட்காந்துருக்கேன். அங்கே பாருங்கள், அந்த பையன் மரத்துலலாம் தூங்குறேன். இந்த பையன் தான் வித்து தெரிஞ்ச பையன் இருக்கு. நல்லா சுற்றி சுற்றி விளாடுறேன். எல்லாம் படுத்துட்டானுங்க. நம்ம அண்ணன் மட்டும் தனி. ஏன்னா தனியாக உட்காந்துருக்கீங்க? ஹாய். அந்த பூரா பெரிய சைஸ் பூரா தக்காளி பழம் கிடச்சிருச்சு. நம்ம சாப்பிடலாம். இங்கே இருந்தாங்க லோக்கல், அவங்கள்ட்ட கேட்டு. சரியான ஓப்பன் வியூவாக இருக்குல்ல. ஓகே, இந்த இவங்க ஃபுல்லாக என்னது ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. அந்த சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்களுக்கு மட்டும் ரைஸு, நல்ல சேலட், நல்ல சாப்பாடு. நமக்கு நல்ல சாப்பாடு தான். இங்கே இருக்கானுங்க எல்லாம். ஓகே, நமக்கு சாப்பாடு ரெடி. இவங்களோட தான் சேர்ந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லாம் லைனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே நேராக 13 கிலோமீட்டர் ஹிமாசல் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். பூரா இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி ரோட்டில் வந்தோம். ஃபுல்லாக ரோடு தான். போகலாம். பாருங்கள், ஆத்தோரமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரிஞ்ச ரிவர் கிராசிங் இன்றைக்கி. பாலம் நல்லா ஆடுது. இந்த சைடு இப்படி அப்படியே நம்ம பாய்ஸ் அவ்வளோதான். இந்த மலைக்கு உச்சியில் நம்மளோட இன்ஸ்டியூட் அப்படியே நடந்து போக வேண்டியதான். நம்ம ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்தோன்னே டேங்கு இல்லை சாய் அல்லது கேசரி எதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சாப்பிடலாமா? இன்னைக்கு நமக்கு ஷூ கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னால் 2 பொத்த கையில் தான் தூக்க முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 3 கிலோவுக்கு மேலேயாவது இருக்கும். இல்லையே, தூக்கவே முடியல. இதை போட்டுட்டு நம்ம ஐஸ் கிளைம்பிங் பண்ணி 1 2 3ன்னு போட்டு அதில் மிதித்து ஓட்ட போடணும். சாப்பாடு இன்றைக்கி சிக்கன் நமக்கு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. சாப்பிடலாம் பாயசத்தோட.